வணக்கம். மீண்டும் நேயர்களுடன் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மலக்குடல் புற்றுநோயை சென்ற காணொளியில் நாம் விவாதித்தோம். எப்படி ஆரம்ப நிலையில் கண்டுபிடிப்பது என்பதை பற்றி விவாதித்தோம். இப்பொழுது மலக்குடல் புற்றுநோய்க்கு என்ன வகையான அறுவை சிகிச்சைகள் நமக்கு பரிந்துரை செய்யப்படுகிறது என்பதை நாம் பார்ப்போம். இந்த காணொளியின் அருகிலேயே பிக்சர் இன் பிக்சர் மூலமாக அந்த அளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆசனவாய் புற்றுநோய், ஆசனவாயிலிருந்து 4 சென்டிமீட்டர் உள்ள புற்றுநோய், ஆசனவாயிலிருந்து 6 சென்டிமீட்டர் உள்ள புற்றுநோய், ஆசனவாயிலிருந்து 10 அல்லது 15 சென்டிமீட்டர் உள்ள புற்றுநோய். இப்பொழுது ஆசனவாயிலேயே புற்றுநோய் வந்திருந்தால் ஆசனவாயை அகற்றி பர்மனன்ட் கொலாஸ்டமி என்ற ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணிக்கொள்ள வேண்டும். இந்த பர்மனன்ட் கொலாஸ்டமி செய்த பிறகு அந்த நபரால் சாதாரணமாக மலம் கழிக்க முடியாது. இந்த கொலாஸ்டமி வழியாக ஒரு பையை வயிற்றின் இடது பக்கத்திலே வைத்து அந்த பையில் தான் மலம் எடுக்க வேண்டியது வரும். இந்த கொலாஸ்டமியை பற்றி வேறொரு காணொளியில் காண்போம். ஆசனவாயில் புற்றுநோய்க்கு அறுவை சிகிச்சை அதை முற்றிலும் அகற்றிவிட்டு பர்மனன்ட் கொலாஸ்டமி செய்ய வேண்டும். ஆசனவாயிலிருந்து 4 அல்லது 5 சென்டிமீட்டருக்கு மேலுள்ள புற்றுநோய்க்கு ஆசனவாயை காப்பாற்றலாம். இதற்கு ஆசனவாயை அகற்ற வேண்டியதில்லை. அந்த புற்றுநோய் கட்டியிலிருந்து 2 சென்டிமீட்டர் கீழே புற்றுநோயோடு வெட்டி பெருங்குடலை புற்றுநோயோடு வெட்டி எடுத்த பிறகு பெருங்குடலை கோலோ ஏனல் அனஸ்டமோசிஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதாவது பெருங்குடலை கொண்டு வந்து ஆசனவாயுடன் இணைக்கப்படுகிறது. இது 2வது வகை. 3வது 10 சென்டிமீட்டருக்கு மேல், அதாவது ஆசனவாயிலிருந்து. இவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆசனவாய் காப்பாற்றப்படும். அந்த புற்றுநோய் சரியான அளவு முப்பரிமாணத்தில் அளவுகள் கொடுத்து அகற்றப்படும். பெருங்குடலும் மலக்குடலும் சேர்க்கப்படும். இவர்களுக்கு கொலாஸ்டமி என்ற அறுவை சிகிச்சையே தேவையில்லை. ஆக இந்த ஆசனவாயில் புற்றுநோய் கண்டிருந்தால், ஆரம்ப நிலையில் கண்டிருந்தால் நாம் இந்த கொலாஸ்டமி என்ற இந்த பைபாஸ் சர்ஜரியை தவிர்க்கலாம். ஆகவே ஆரம்ப நிலையிலேயே மருத்துவரை அணுகுவதுதான் மிகவும் முக்கியம். புற்றுநோயை குணப்படுத்தலாம், ஆனால் அது ஆரம்ப நிலையில் கண்டறிந்தால் புற்றுநோயை முற்றிலும் குணப்படுத்தலாம். வணக்கம்.